ஆளே மாறிட்டேடா. துபாய் போன நான் துபாய் வந்து 1 மாசம் ஆச்சுடா. 1 மாசம் ஆச்சா? டேய் துபாய் வந்திருக்க, காலேஜ்ல பேசுனது, அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் இல்ல, மெசேஜ் இல்ல, மறந்துடா நீலாம். நல்லா இல்லடா மச்சான். அப்புறம் துபாய் எந்த கம்பெனில வேலை பார்க்கற? நம்ம துபாயிலே நம்ம பெரிய கம்பெனிடா. நம்ம கெக்ரான் மேக்ரான் கம்பெனில தான் வேலை பார்க்கறேன். கெக்ரான் மேக்ரான் கம்பெனியா? டேய் பெரிய கம்பெனி ஆச்சா? மச்சி வேகன்சி இருந்தாங்க சொல்றேன் மச்சி ப்ளீஸ்டா. ஷூர்டா மச்சான், எனக்கே நம்ம வடிவேல அண்ணாச்சிடா ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டாரு. அப்புறம் நீ எந்த கம்பெனிலடா மச்சான் வேலை பார்க்கற? அது ஏன்டா கேக்குறேன், நான் மன்னாரம் கம்பெனில மண்ணலி போட்டுட்டு இருக்கேன் மச்சி. என்னது மண்ணலி போடுறியா? மண்ணலி போடுறேன்னா அப்படி இல்லை மச்சி, தலையெழுத்தே வேலை பார்க்கறேன்டா. அதை கேட்காத போறாங்க நிறைய பேர் அப்படிறாங்க. வேற எது போலாம், நம்ம பேசலாம். அப்புறம் வேற என்ன நல்ல வேலை, நல்ல கம்பெனி, நல்லா செட்டில் ஆயிட்ட? அப்படிலாம் இல்லடா, கம்பெனி நல்ல கம்பெனி தான்டா. ஆனா வேலை ஏன்டா வேலை இழுக்கிற? ஏன் வேலை வைப்பியே? ஹிந்தி தான் மச்சான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. லேபர்ஸ் கூட நான் பேசுறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரே ரொம்ப ரோதனையா இருக்குடா மச்சான். இதான் பிரச்சனையா? அவரு ஹிந்தில ஒரு மேட்டர் இல்லை, நமக்கு தெரிஞ்சது நம்மால் ஒருத்தர் ஹிந்தி பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போனே நம்ம வச்சுக்கோங்க, ஒரே மாசத்துல ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி உன்னை வேற லெவல் ஆக்கி விட்டுருவாரு. ஓகே ஷூர்டா மச்சான், என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கோ. ஓகே மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறான். ஓகே மச்சி, பை பைடா மச்சான். C2 அப்பனே முருகா, திருச்செந்தூர் செந்திலாண்டவா, அபுதாபி வாழ் வெற்றி வெடிவேலா, நீ தான் எல்லாரையும் காப்பாற்றணும். முசாஃபால எத்தனையோ பேர் இருந்தாலும் எஸ்பிபி என்ன தான் வேணும், எஸ்பிபி என்ன தான் வேணும்னு சொல்லிட்டு பாடா படித்து எல்லா ப்ரோக்ராமும் சேர்த்து விட்டுறாங்க. செஞ்சிருவேன் அப்படி பின்னாடி திரும்பி டைலாக் மாற்றலாம் பார்த்தேன். நானே கஷ்டப்பட்டு டிஸ்க்ளைமர் மெசேஜ் எல்லாம் போயிட்டாங்க சார், அதனால தான் சரி சொல்லலாம்னு சொல்லிட்டு நானே கஷ்டப்பட்டு மகப் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். எல்லா நேரத்தாலும் நீங்க ஏதாவது நடுநடுவில் கமெண்ட் அடிச்சு எனக்கு குழப்பி விட்டுறாதீங்க. டேரக்டா முதல்ல சொல்லிக்கிறேன், இந்த டிஸ்க்ளைமரை முதல்ல சொல்லிட்டா நல்லது. நான் என்னதான் தமிழை நான் பிறந்திருந்தாலும் என் வாழ்க்கைக்கான ஆதாரத்தை கொடுத்தது இந்த ஹிந்தி தான். இதனால துபாயிலாம் ஹிந்தி டியூஷன் சென்டரை ஆச்சு. இது ஒரு பெரிய சிரிப்பு இல்லை, மாறி மாறி குறிப்பிட்டுறாங்க. அதனால துபாயில ஹிந்தி டியூஷன் சென்டரை ஆரம்பிச்சிருக்கேன். அதனால இங்க இருக்கவங்க ஹிந்தி தெரியாதவங்க எல்லாம் என்னோட டியூஷன் சென்டர்ல சேர்ந்து கேட்கலையா? ஆமா, ஏதாவது டைலாக் தெரியும் கேட்கலையா? முடியும் தெரியுமான்னு கேட்பேன். அதனால என்னுடைய அட்மிஷன்ஸ் அமோகமா இருக்கணும். ஏடா பாலிட்டிஷியன்ஸ் மாதிரி என்னடா சீட்டை பிடிக்க எப்படி விளையாடுறீங்க? அதை விட உங்க டியூஷன் சென்டருக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு ஜி. தம்பி, உனக்கு தான் ஹீரோ கேரக்டர் கொடுத்துருக்காங்கல்ல, எல்லாம் ஒன்னா சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த டைரக்டரை சொல்லணும். போ பின்னாடி போ. டைரக்டருக்கு தாங்கல அப்பா கருணையே கருணன். இப்பதான் நினைச்சுக்கிட்டேன், இத்தனை பேரை கூட சேர்த்து விட்டேன். பண்டிஜி நீங்க உட்காருன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ள எல்லாருமே உட்காந்து தான் பாருங்க ஜி. ஏப்பா ஒரு டிசிப்ளின் இல்ல. நமஸ்தே நமஸ்தே பண்டிஜி. ஏண்டா நமஸ்தே அதுக்குள்ள எப்படி ஹிந்தி கிளாஸ் வர்றப்ப நமஸ்தே சொல்றீங்க? நான் ஒன்னு ரெண்டு வார்த்தையை கத்துக்கணும்ல. ஓகே ஓகே உட்காருப்பா. போயிட்டோம்.
அப்பா முருகா உன் கருணையே கருணை. இன்னும் ஒரு 4-5 பேரை சேர்த்து விட்டீங்கன்னா பரவாயில்ல. ஜி ஏன் மேல பார்த்தே பேசுறீங்க? எல்லாத்தையும் கவனிச்சு உட்காருப்பா. இல்ல நான் அங்க இருந்து யாரோ வராங்கன்னு நினைச்சேன் ஜி. நான் பயங்கர ஷார்ப்பா, அதனாலதான். ரொம்ப ஷார்ப்பா பக்கத்துல நிக்காதப்பா, குத்திர போகுது. உட்காருப்பா. உட்காந்துடுறேன். அடுத்து என்ன? அண்ணா பண்ணக்கூடிய ஆளுதான் பண்ணுவாரு. எல்லாம் கிடையாது. நான் பண்ணக்கூடிய ஆள் ஏன் பண்ணையா? எல்லாரும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கப்பா. ஜி என் பேர் மகேஷ் ஜி. எனக்கு ஹிந்தி நல்லா பேச தெரியும், ஆனா ரீடிங் அண்ட் ரைட்டிங் தான் தெரியாது. அது கத்துக்கலாம் தான் வந்திருக்கேன் ஜி. உங்களானப்பா ஹிந்தி ரொம்ப ஈஸி தான். எப்படி தெலுங்கு பேசுறது? லோன்னு போட்டு பேசினா தெலுங்கு வந்துடும். Okay. அதே மாதிரி மலையாளத்தை எப்படி பேசுறோம்? மலையாளத்தை வாய் எப்படி கோரிக்கிட்டு எந்த பிள்ளை எந்த படம் அங்கேயா எனக்கு வரல. அது மாதிரி தான் ஹிந்தியும். ஹாய் ஹைன்னு பேசுனீங்கன்னா ஹிந்தி வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே ஜி ஓகே. ஜி இப்ப பாருங்க, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே தம்பி நான் எப்படி ஹிந்தி பேசுறேன்னு. தம்பி முதல்ல உன் பேரை சொல்லுப்பா. மை நேம் ஏ ராகேஷ் है, हमारा है हिंदी है. எடுத்து நீ குதிரை ஓட்டுலாம் போதும், உட்காரு. என்ன பண்ணிட்டு நீங்க என்ன சொன்னீங்க? ஹிந்தி வந்து ஈஸி, ஹே போட்டா வந்துருங்க. அதான் நான் ஹே போட்டேன். அதுக்காக எத்தனை ஏடா? உட்காரு. ஹே நீ சொல்லுமா. என் பேரு மதுஜி. நானும் உங்களை மாதிரியே ஹிந்தி டியூஷன் ஆரம்பிச்சு ஆன்லைன் ஆஃப்லைன்னு நல்லா ஃபீஸ் கலெக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஜி. நீங்க இவ்ளோ ஃபீஸ் வாங்குறீங்களே? ஏமா இப்பதான் அறிவோம் சொல்லி துபாயில ஆரம்பிச்சிருக்கேன். நீ பாடு துபாயில திருப்பி எனக்கு போட்டியா வந்துடாப்பா. அங்கிட்ட ஏதாவது கண்காணாத இடத்துல ஷார்ஜாவோ துபாயோ ஈராக்கோ ஏதோ சொல்றாங்களே, அந்த மாதிரி கண்காணாத தேசத்துக்கு போயிருமா. கண்காணாத தேசத்துக்கு உங்ககிட்ட ஹிந்தி படிச்சா அங்கதான் போகணும் போல இருக்கு. அப்புறம் எல்லாரும் இப்ப ஆல்பபெட்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். எல்லாரும் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. என்ன ராக்கி பென் பென்சில் எல்லாம் கொண்டு வரல போல? பென் பென்சிலா? ஜி சொன்னா நான் அப்படியே மைண்ட்ல ஏத்திடுவேன். அதனால ஏத்தி மாலையில ஒண்ணு இல்ல போல இருக்கே. ஏன் முடிஞ்ச வரை ஏத்த வேண்டியதா? ஏத்துங்க. நீங்க போங்க. இல்ல நீங்க போங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்க போங்க. இல்ல ஏதோ அவசர வேலையா வந்திருக்க மாதிரி இருக்கு, நீங்களே போங்க. நீங்க எந்த ஃப்ளோர் போறீங்க? செகண்ட் ஃப்ளோருங்க. நானும் செகண்ட் ஃப்ளோர் தான் போறேன். வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்கப்பா. சார் என் பேர் ரகு சார். எனக்கு ஆபீஸ்ல வந்துட்டு லேபர்ஸ் கூட ஹிந்தி பேசுறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சார். அதனால தான் சார் உங்ககிட்ட கத்துக்கலாம்னு வந்திருக்கேன். ஆமாப்பா, என்ன கம்பெனில வாங்க? நம்ம கெக்ரா மைக்ரான் கம்பெனில தான் சார் வேலை பார்க்குறேன். கேட்கறாங்கப்பா. என்னப்பா மேனேஜர் என்னப்பா ஒரு டைரக்டரா ஆக்கிடுறேன்ப்பா. எனக்கு ஹிந்தி படிச்சா வந்துருப்பா. தேங்க்யூ சார். சார் என் பேர் ராதா சார். நான் ஹிந்தி டியூஷன் வந்தது காரணம் எனக்கு ஜாப் விஷயமா நான் ஹிந்தி கத்துக்கணும்னு வந்திருக்கேன் சார். சொல்லி கொடுங்க சார். இங்க இருக்க எல்லாருக்குமே நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்கள்ட்ட கேட்டு தான் சொல்லுவாங்க. அதனால அவனுக்கு சொல்லி கொடுக்க கவலைப்படாத. தேங்க்யூ சார். இப்போ வந்து நம்ம ஆல்பபெட்ஸ் பார்க்க போறோம். ஆ ஆ இ ஈ. பண்டிஜி பண்டிஜி சொல்லுப்பா. பண்டிஜி எனக்கு நல்லா தெரியும் பண்டிஜி. சொல்லுப்பா, நீ பார்த்தா கிரேட் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியறியே. ஆ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு. என்னப்பா அக்கா? ஆமா ஜி 3 புள்ளி இருக்கு ஜி 3 புள்ளி. ஏப்பா 3 புள்ளி 30 புள்ளி நீங்க வேணா நானா உட்காந்து கோலம் வேணா போட்டேன்ப்பா. ஜி உங்களுக்கு புள்ளி வச்ச கோலம் போட தெரியுமா? எனக்கு ரங்கோலி மட்டும் தான் தெரியும். எனக்கு புள்ளி வச்ச கோலம் போட சொல்லி கொடுங்க ஜி. ஏப்பா நீ ஹிந்தி படிக்க வந்தியா இல்ல கோலம் போட வந்தியாமா? என்னப்பா? ரெண்டும் தான் ஜி. அடுத்து நான் அடுத்து உங்களுக்கு எல்லாம் சரிப்பட்டு வராது. அடுத்து நம்பர்ஸ். டேரக்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களே. 2 1. ஜி எனக்கு ஹிந்தில நம்பர் நல்லா தெரியும் ஜி. சொல்லுப்பா. 1 2. ஏப்பா என்னப்பா 2 1 ன்றீங்க 1 2ங்கற? ஜி ஸ்கிரிப்ட் படி 1 2 தான். நீங்க சொல்ல முடியாது ஜி. எனக்கு ஹிந்தி தெரியாது. பென்சில்ல மாத்தி எழுதிட்டேன்ப்பா. அதுக்காக எப்படி சொல்லுவேன்? ஓகே ஜி. நீ அப்ப அழைச்சிட்டு வரணும் ஜி. சரி இப்போ பாரு ஸ்கிரிப்ட் படி அடுத்த நம்பர் எழுதுறேன். நீ கரெக்ட்டா எழுது. ஓகே ஜி. ரிவர்ஸ்ல படிக்கிற அரபிக்ல. ஹார்ட் நவ். அப்போ 9 வரைக்கும் தான் உங்களுக்கு நம்பர் தெரியும் சொல்லு. ஜி 1ல இருந்து 10 வரைக்கும் ஹிந்தில நம்பர் தெரிஞ்சா போடலாம் ஜி. அவ்வளோ பெரிய ட்ரெயினே இந்த மாதிரி நம்பர் சொல்லி தான் அனௌன்ஸ் பண்றாங்க. இதுல என்ன ஜி? சுக்கர சுக்கர.
பார்த்தல வந்தவரை சூப்பர் வாங்கிட்ட 2 சூப்பர். சுக்கரோனா வாய மூடுன்னு அர்த்தம். ஒரு ஹிந்தி படம் கூட பார்த்தது இல்லையா? சச்ச. ஓ சுக்கரோனா வாய மூடா. ஓகே ஓகே. மகேஷ், இந்த பொண்ணு ரொம்ப திமிரா இருக்கு, இதுகிட்ட பேசாத ஓகேவா? 2-3 ஹிந்தி படம் பார்த்துட்டு வந்து நமக்கே பில்டப் கொடுத்து பாரு. அடுத்த கிளாஸ் நம்ம பார்த்துட்டு வந்து விடுவோம். ஓகே? வீட்லயே அப்படிதான் ஜி. ஓ தலையத்துக்கு மாற்ற முடியாது, நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. தம்பி, நம்ம உங்களுக்கு எதுக்குமே ஆல்போர்ட்ஸ் வர மாட்டேங்குது, நம்பர் வர மாட்டேங்குது. அதனால டைரக்டா ஒரு சிம்பிளான ஒரு லெசன் நடத்துறேன். பாப் கா பேட்டா. ஹிந்தி கரெக்டா எழுதுறேன்னு தெரியல, கொஞ்சம் எழுதுறேன். एक गांव में एक किसान रहता था। एक गांव में एक किसान रहता था। अबे फोटो बोला नहीं बोलबा। एक गांव में एक किसान रहता था. ரதமா? ஆமா ரதா था. ஆமாடா, ரதம் தேரால போய் இழுத்துட்டு போங்கடா. உட்கார்றா, நீ சொல்லுமா. जी, நான் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்றேன் जी. एक गांव में एक किसान रगा दादा. நீ வந்து முசஃபாவுக்கே தாதான்னு தெரியும், அதுக்காக கேள்வி சொல்லல. உட்கார்ப்பா. रगा दादाजी. रगा கரெக்ட், உட்கார்ப்பா. चुप करो, पागल. जी, என்ன ஜி டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க? என்ன பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க ஜி. நான் எப்படி பார்த்துருக்கேன் பாருங்க. நான் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவர் ஜி ஏரியால. நீங்க பாட்டு தாதா என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க முன்னால என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க ஜி. பக்கத்துல இருக்க இந்த பொண்ணை பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பொண்ணுகிட்ட கேள்வி கேளுங்க, அப்புறம் தெரியும் இந்த பொண்ணு மதுவா இல்ல மக்கான்னு. என்னம்மா உன்னை மக்கள்னு சொல்றேன், நீயா சொல்லுமா. ஜி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு பிளேஸ் மாத்தி கொடுங்க ஜி. இந்த ராக்கி ரொம்ப ஓவரா பேசுறாரு. உன் ஹஸ்பண்ட் பக்கத்துல எடுத்து உட்கார வச்சிருக்கேன். இந்த கிளாஸ் ஓ தலையில இந்த பக்கம் ஒரு காலம் வந்து எல்லாத்தையும் ஒப்பிக்கிறேன். இல்ல, நான் அப்பவே சொன்னேன் டைலாக் ஜாஸ்தி இருக்கு, நாங்க எங்க போறோம் போயிடுறோம். எங்க விடுறாங்க சொல்லுமா. எஸ்பி கன்ஃபியூஸ். ஆமா, உங்க வீட்டுல இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் வேணா சொல்லுமா. அது எனக்கே தெரியாதே. ஜி, போய் இந்த பொண்ணுகிட்ட கேக்குறீங்க, அவன் வீட்டுல கிச்சன் எங்க இருக்குன்னே தெரியாது. அத வந்து நீங்க வேற ஆள்கிட்ட கேட்கணும். கிச்சன்லாம் தெரியும், ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்தா கிச்சன். ஏமா உங்க வீட்டுல நேத்து பிராக்டிஸ் வரப்போ ரைட் சைடு தான மாறிச்சு. நான் அப்பவே சொன்னேன் அந்த பொண்ணு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்னே தெரியாது. எல்லாம் தெரியும் மிஸ்டர் ராகேஷ். ஐ நோ எவ்ரிதிங். நான் சொல்றேன் ஜி சென்டென்ஸ். एक गांव में एक प्रशांत रंगदाता. ஏமா பிரசாந்த் ட்ரெண்டிங்லயே இல்லையாமா? ஏமா படுத்து அங்க நம்ம தாத்தாவா? ஆமா ஜி, ரங்க எங்க தாத்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அஸ்ட்ராலஜி கூட படிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஏமா அஸ்ட்ராலஜி மட்டும் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அஸ்ட்ராலஜி, சைக்காலஜி, பிசியாலஜி எல்லாம் படிச்சுட்டு ஒரு போல உட்காருங்கம்மா. Thank you ஜி. ஜி, நான் தான் அப்பவே சொன்னால அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. நீங்க எங்க ஜி கேக்குறீங்க? போக உங்களுக்கே புரியும். மிஸ்டர் ராகேஷ், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். பிசினஸ் எங்கம்மா பண்ண விடுறாருங்க? நானும் பேங்க்ல லோன் கேட்டு லோன் எல்லா பேங்க்லயும் அலையிறேன். ஒருத்தன் கூட பேங்க்ல தர மாட்டேங்கிறான். பை தி வே மகேஷ், என்கிட்ட நிறைய பிசினஸ் பிளான் இருக்கு. நம்ம இந்த சீன் முடிஞ்சோன்னா பேசுவோம். ஓகே? கண்டிப்பா ஜி. மொட்டை பேசுறது வேஸ்ட், இருந்தாலும் பேசுவோம். ரகு பேசலாம், நல்ல சிம்பிளா. ரகு ஜி நான் சொல்றேன் சொல்லுப்பா. உன்னை பார்த்தாலே ஒரு யங்ஸ்டர் ரேட்ல ஆர்வமா இருக்க. ரகு ராதா. என்ன அந்த இன்ட்ரோடக்ஷன் சீன்ல இருக்கியா? என்னடா உங்களுக்கு பாடம் நடத்துறீங்க, நான் இங்க இதா போயிடலாம்டா. போங்கடா, அடுத்த வாரம் தான் கிளாஸ். இந்த மட்டும் சொல்லு. சார், அவர் சொன்ன மாதிரியே சொல்லலாம் சார், இவர் சொன்ன மாதிரியே சொல்லலாம் சார். ஆனா ரகு சொன்னதுதான் சார் ரைட்டு. நான் சொன்னது தப்பு, நான் ஹிந்தி படிச்சது தப்பு. ஒரு சீன் முடியறதுல எவ்வளவு ஜி கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அவரு. போட போய் புள்ள படிக்க போங்க. அப்ப நம்ம கட்டின ஃபீஸ் அரோகரா. கோயிதா தான் போலாம். Play. रोसा है दिल में रोसा है, मैं तेरे ब्रेकफास्ट डोसा है,
நாளையா இதுக்குனே வருவீங்களாப்பா? ரொம்ப பெருமையா இருக்கா அவங்க பார்த்தா, ரொம்ப பெருமையா இருக்கு. தங்கம்மா கோபால் மறந்துட்டேன். கோபால் இதெல்லாம் உனக்கு தேவைதானா கோபால்? நான் தான் அப்பவே சொன்னேனே கோபால் கோபால். ராகிஜி, என் பேர் ரகு. இது ரொம்ப முக்கியம்டா டேய். நானே ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா உன்னை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லடா. நான் டைரக்டரா அப்பவே சொன்னேன். ஹீரோ வேற உனக்கு கொடுத்துருக்காங்க, இன்ட்ரோடக்ஷன் சாங், டூயட் வேற. ஓ என்னத்த சொல்ல. படிச்சு வேண்டாம், நொகர் நொகர் வரல உட்காருங்க. குட் மார்னிங் குட் மார்னிங். எல்லாம் உட்காருங்க. நான் உட்கார்ந்து சொன்னதை குட் மார்னிங் பண்டிட்ஜி. நீங்க டயலாக மட்டும் நான் நின்னுட்டே இருக்கணுமே, நாங்களே உட்கார்ந்தோம். ஜி நான் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணும்போது இந்த பால் எனக்கு தேவைப்படும் நினைச்சேன். இனிமேட்டு எங்களுக்கு தேவைப்படாது, உங்களுக்கு தான் தேவைப்படும். மாதிரி பிளேயர்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு தானே தேவைப்படும். வச்சுக்கோங்க ஜி. ஆலிஸ்வர் ஓகே. இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்ட் இதில் எழுதி கொடுத்துருக்கலாம்ல. ஒழுங்கா பார்த்து படிச்சுட்டு ஜி அத்தனை ரவுண்டு போட்டீங்களா ஜி? அதுல இல்லையா அது? இன்னைக்கு என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் பால் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பண்டிட்ஜி யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. கிளாஸ கூலா எடுக்காப்ல. ஜி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். ஓகே ஒரு ஆள் போதும், வாய்ப்பு சும்மா இருந்தாலே போதும் சார். இன்னைக்கு நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்க்க போறோம். ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா பேனாங்கண்ணா ஜி எத்தனை தான் கையில் வச்சுக்குவாரு. வேற சொல்லு மகேஷ் சரி ஓகே சரி ஓகே சமாளிக்கிறேன். ஃபேமிலி என்ன சொல்லுவோம்னா ஹிந்தியில பரிவார். எல்லாரும் சொல்லுங்க பரிவார். தப்புறார் ஹிந்தியார் தெருத்துறா போய் துபாய் எடுத்துட்டு வாங்கடா. தெக்கோட இருக்கீங்கடா விவேக மேடல கூட பண்டிட்ஜி நம்ம வித்துட்டு வந்துருவா. ஏண்டா வித்துட்டு வந்துறாரு. அப்படி போயிரு. ஃபீஸ் கட்டிருந்துச்சு நல்லா வந்துருவா. இல்ல உனக்கு ஃபீஸ் நீ கொடுத்துட்டு இல்ல அவ்வளவுதான். அப்படி போயிரு. இல்ல ஒழுங்கா ஃபீஸ் கட்ட வரைக்கும் வேற கரகம் கொடுத்துட்டோம்ல, முடிச்சுட்டு தான் போகணும். சரி ஆரம்பிங்க ஜி. இப்போ வந்து அம்மாவை எப்படி சொல்லுவோம் ஹிந்தியில? மா. எல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு பாடம் நடத்துறீங்க. அந்த மாதிரிகளுக்கே நடத்திட்டு போயிடலாம்டா. ஏன்டா படுத்துறீங்க? அடுத்து ஹிந்தியில சிஸ்டர், அதாவது அக்காவை எப்படி சொல்லி கொடுக்க போறேன்? ஜி அது வந்து ஈஸி ஜி, சீக்கிரம் சொல்லி கொடுங்க. அடுத்த நான் சொல்றேன். அக்காப்பா எப்படி சொல்லுவேன் தெரியுமா? ஜி எனக்கு நல்லா தெரியும் ஜி. சொல்லுப்பா. அது ரொம்ப ஈஸி ஜி. ஹிந்தியில அக்காவை ஹிந்திக்கார அக்கான்னு கூட போறோம். ஏண்டா அதாவது ஹிந்தியில அக்காவை தீதி அப்படின்னு சொல்றீங்க. என்ன சொல்லுங்க? டி ஆமாடா டிடி. டிடியோட அக்கா பிடி. கரெக்ட் ஜி. விஜய் டிவில அந்த வருவாங்க கம்பெனி ப்ரோக்ராம், அவங்க பத்தி தான் பேசுறாங்க. தெரியும் மகேஷ், இதெல்லாம் நீங்க பிரைட்டா இருப்பேன்னு எனக்கு தெரியும். டிடியில டிடிஎம் பிடி நல்லா அழகா வெள்ளையா ரிச்சா இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு தானே? ஓகே ஓகே. பெருமாள் வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். ஏன் அப்படி படுத்திக்கிட்டு இருக்க? என் பேரு பெருமாள் தான், பட் இந்த கேரக்டர் படி என் பேர் ராக்கின்னு. அவங்க யாருக்கும் தெரியாதா? நீ பாடி ஏன்டா நீ டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்ல. கிளாஸ் முடிஞ்சிச்சு, அடுத்த வாரம் எல்லாம் பார்க்கலாம். ஜி ஜி ஜி, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டவுட் இருக்கு ஜி, அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க ஜி. சொல்லுப்பா. இவ்வளவு ஆர்வத்தோட கேட்கிற, ரொம்ப படிக்கக்கூடிய பயம் மாதிரி தெரியலையே. உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு. இனி ரொம்ப பிடிச்சிச்சு. அப்படி சொல்லிட்டு இருக்க ஜி உங்களை அவனுக்கு மட்டுமா பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஜி. உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா ஜி? ஏண்டா உங்களுக்கு பிடிக்குமா எஸ்பிபியா? ஏண்டா நீங்க குறும்புக்கார பையன்ல அப்படி பாசக்கார பையன்ல இருக்கீங்களா? சொல்லு பாடி நம்ம ஏக்காந்தே. ஜி உங்களனா உங்களே இல்ல, உங்களை இப்படி பிடிச்சிருக்குன்னு ஹிந்தியில சொல்றது. आपको मुझे नहीं पसंद है. இங்க சொல்லு.
சொல்லுடா மயக்க ஒருத்தாலும் நான் சொல்லுவோம். ஜி நான் நேற்று நைட்டே கூகுள் பண்ணிட்டேன் ஜி, இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக உங்ககிட்ட கேட்டேன். ஆமாடா, கூகுள் சாட் ஜிபிடி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். கடைசியில் எதுக்குடா என்னை படுத்துருக்கேன்னு ஏன்டா வந்தீங்க? போங்கடா அடுத்த வாரம் தான் கிளாஸ். என்னோட உண்மையான நேசத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் ஜி எனக்கும் ராதாக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணும். தம்பி ரகு, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், இவங்க எல்லாத்துக்கும் தெரியும். யோசிச்சு முடிவு பண்றா. ரகு, இதுல வால் கையே இருக்கு, நல்லா யோசிச்சு முடிவெடுத்துக்க ரகு, நல்லா யோசிச்சு முடிவெடு. யார் என்ன சொன்னாலும் சரி, என்னோட முடிவுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். சரிப்பா, இவ்வளவு தூரம் நீ ரொம்ப இதோட சொல்ற, அதனால நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும். சரி, எங்க சாப்பாடுலாம் இங்க நம்ம இதுல தானே, பார்பிக்யூ நேஷன் தானே? உங்களுக்கு சங்கு முக்கியமா சாப்பாடு முக்கியமா? கார்த்திகை மாசமா இருக்கேன்னு பாக்குறேன். இல்லாட்டி வேற எங்கேயா வெஜிடேரியன் எங்கேயா சொல்லிடுப்பா. எங்களுக்கு சோறு தான் முக்கியம். ஆனா பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. ரொம்ப பசி இருக்குது, சாப்பிட போலாமா? அப்ப இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம பிவிகேலே எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுருவோம். நான் கல்யாணத்துக்கு வருவோம், கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டோம். ஆனா நீ சாப்பாடாவது உன் செலவுல போடுவேன்னு பார்த்தா அதையும் பிவிகே செலவுலையாடா, ஓசியிலே சாப்பாடு போட்டுருக்கா நீ. அப்ப நாளைக்கு எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துரும். gift எல்லாம் கண்டிப்பா கொண்டு வர மாட்டாரோ? என்னங்க வாங்க, எங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடலாம். என்னது, உங்க அப்பா வந்திருக்காரா? அவர் நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு சொன்னேன். எங்க உங்க அப்பா? ஆடியன்ஸை பார்த்து எங்கங்க நீங்க எங்க அப்பா தேடுறீங்க? எங்க அப்பா ஸ்டேஜ்ல தாங்க இருக்காங்க. நீங்க ஸ்டேஜ்ல நம்ம கூட நம்ம டியூஷன் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தானே இருக்காங்க. பண்டிட்ஜி தாங்க எங்க அப்பா. என்னது, பண்டிட்ஜி உங்க அப்பாவா? நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்னாச்சு? சகலா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சகலா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சகலா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன? சகலா, நீங்களும் எங்களை மாதிரி இந்த கோல்மால் ஃபேமிலியில மெம்பர் ஆயிட்டீங்க. மாட்டிக்கிட்ட சகலா, மாட்டிக்கிட்ட. உன் தலையில யாராலையும் மாற்ற முடியாது. என்னது, நீங்க 2 பேரும் எனக்கு சகலையா? நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்னாச்சு? ஒரே நிமிஷத்துல என்ன ஓசோனுக்கா போயிட்டு வருவீங்க? இதே பிவிகே ஸ்டேஜ்ல தான் மயங்கி விழுகிறீங்க எங்க வீட்டு மாப்பிள்ள. அக்கா, நீ வர சும்மா இருக்கா? அவரே மயங்கி விழுகிறாரு, நீ வர கேள்வியா கேக்குறக்கா? என்னது, மக்குமது உன்னோட அக்காவா? ஏய், மக்குமதுவா? தங்கச்சி புருஷனாச்சின்னு பாக்குறேன். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு துப்பாயில ஆளெல்லாம் இருக்கு. நீங்க எல்லாருமா சேர்ந்து நீ எவ்வளவு பொய்தான் சொல்லி வச்சிருக்கீங்களோ. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். மாப்பிள்ள, ஒரு சத்தியம் மட்டும் பண்ணுங்க, எல்லா உண்மையும் நாங்க சொல்லிடுறோம். சத்தியம் போதுமா? இப்பயாவது சொல்லுங்க. சொல்றோம் மாப்பிள்ள. வாமா மாணிக்க மயிலு. வாமா மாணிக்க மயிலு. நம்ம மயில மேல போயிட்டோமா? இதான் என் மனைவி கல்யாணி. கல்யாணி இல்லமாமா. மாணிக்க மயில
சிங்கமயிலு, இது மூத்த மக வைகமயிலு, மாப்பிள்ள, ரெண்டாவது மக தங்கமயிலு, மாப்பிள்ள, மூணாவது மக கடைக்குட்டி, முத்துமயிலு கட்டிக்கிட்டு அதிர்ஷ்டகர மாப்பிள்ள நீங்க தான் மாப்பிள்ள. அப்ப உன் பேர் ராதா இல்லையா? முத்துமயிலுங்க மாமா. ஐயோ அது நான் இல்லைங்கோ. ஐயோ அது நான் இல்லைங்கோ. மாமான்னு மட்டும் தயவு செஞ்சு கூப்பிடாதம்மா, எனக்கு மயக்கமா வருது. ரகு ராதான்னு பேர் பொறுத்தலாம் பார்த்தேனே. சகலைகளா 1000 காலத்து பயிருன்னு சொன்னீங்களே, ஆனா அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லலையே சகல, சொல்லலையே. சகல சில விஷயம் சொல்ல முடியாது, எல்லாத்தையுமா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நாங்க உண்மையை சொன்னோம்னா நீங்க பிரியாணி எடுத்துக்கிட்டு குழம்புல சோத்துல குழம்பு ஊற்றிடுவாங்க. சோதல சாம்பாரா? அப்ப எனக்கு கறி குழம்பு ஊத்துவாங்க குடி. மாப்பிள்ள எனக்கு என்ன சத்தம்? பேசிட்டு இருந்தோம் மாமா. ஒண்ணு இல்ல மாமா, உங்க அருமை பெருமை உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கோம். மாப்பிள்ள பாத்தீங்களா, சின்ன மாப்பிள்ள பார்த்தா நம்ம குடும்பத்துல வந்தாலும் நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு உங்க குடும்பம் எங்க குடும்பம் ஏன் மாப்பிள்ள பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம குடும்பம் சொல்லுங்க. ஆமா, இவர் பெரிய அம்பானி குடும்பம். கல்யாணம் பண்ணும்போது அப்படி சீர்வரிசை வாரி விட்டுட்டாரு. நம்ம குடும்பமா? சும்மா இருங்க சகல, நம்மளுக்கு என்ன சீர்வரிசையா முக்கியம்? அட எங்க அப்பா சாமி, ஓ உலகமுக நடிப்புடா சாமி. ஓ பர்ஃபார்மன்ஸுக்கு அளவே இல்ல. சகல இதை கைத்தாகலாம் முடிய இவன் பேசுறத பார்த்தா எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. புதுமாப்பிள்ள ஸ்கோர் பண்றாராம். காலையில சுகர் மாத்திரை போடாம வந்துட்டு கை காலெல்லாம் உதறது. எனக்கு கொஞ்சம் கைத்தாகலாம் போடுறா, பித்த உடம்பு கப்புன்னு தூக்கிற போது. மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள பாத்தீங்களா, இப்பதான் அந்த நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தோட ஏத்துக்கிட்டாரு. நீங்க எப்பேற்பட்ட குடும்பம், உங்க பெருமை என்ன? இல்ல மாமா, நீங்க ஏத்துக்கலாலும் குற்றமா போறீங்க பேசலாம். நீங்க எப்பேற்பட்ட குடும்பம், உங்க பெருமை என்ன? என்ன மாமா உங்களுக்கு மொத்தம் 3 பொண்ணு தானே? மாப்பிள்ள அளவான குடும்பம் தான், 3 பொண்ணுங்க தான். ஆனா எங்க அண்ணன் ஒரு அரபிக் டியூஷன் மாஸ்டர் இருக்காரு. அவருக்கு மாப்பிள்ள மயிலு, சொத்து மயிலுன்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அப்படியா மாமா, ரொம்ப நல்லதா போச்சு. என் ஃப்ரெண்டு ராஜேஷும் அரபிக் கத்துக்கணும்னு ரொம்ப துடியா துடிக்கிறேன். யாரு உங்களை என்கிட்ட டியூஷனுக்கு அனுப்பிச்சுட்டாங்க? அந்த பையனா? அவனேதான் மாமா, அவனேதான். என்ன மாப்பிள்ள நல்ல பையனா? என்னைய விட ரொம்ப நல்ல பையன் மாமா. அப்போ நல்லதா போச்சு. இந்த இப்பவே கூப்பிடுறேன் அண்ணா. இரு மிஸ்டர் பி இல்ல போடலாம். பேசுகிறா. ஹலோ பேசுகிறா. ஹலோ மிஸ்டர் பி, ப்ராஜெக்ட் 4 மாட்டிக்கிச்சு. ஆடு சிக்கிருச்சு. நீங்க எங்க இருந்தாலும் உடனே பிவிக்கு வேலைக்கு வந்துருங்க. ஓவர் விட மாட்டேங்கிறாயா? كيف حالك؟ كيفك انت؟ அதுங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். தேங்க் யூ. பெரிய மாமா அரபி ரொம்ப சூப்பரா பேசுறீங்களே. இன்னும் கொஞ்சம் பேசணும்னா சொல்லுங்க, பேசுறேன். இல்ல மாமா ஓகே சலாம். இதுக்கு மேல எங்க ஸ்கிரிப்ட்ல இல்ல மாமா, விட்டுருங்க மாமா. ஓகே நன்றி வணக்கம். அடுத்த அரபிக் டியூஷன்ல எங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் நாங்க முடிச்சிருவோம். அரபிக் டியூஷனுக்கு நாங்க ரெடி, நீங்க ரெடியா? இந்த கோல்மால் குடும்பத்துக்கு இன்னொரு ஆடு சிக்கிருச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ.